வணக்கம் ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக ஒரு வேலை வாய்ப்பு ஒரு இடத்துல இருந்தது அப்படின்னா நம்ம எதுக்காக அடுத்த மாநிலத்திற்கோ அடுத்த மாவட்டத்திற்கோ இல்லை வெளிநாட்டிற்கே செல்ல வேணும். இந்தியாவை விட்டு எத்தனையோ பேர் வெளி மாநிலத்தில் வெளிநாடுகளில் ஃபாரின் துபாயின்னு சொல்லி போட்டு ஏகப்பட்ட பேர் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன? இந்தியாவில் அவர்களுக்கு தகுந்த வேலை இல்லை அல்லது அவர்களுக்கு பிடித்த வேலை வெளிநாட்டில் கிடைத்திருக்கிறது, அவ்வளோதான். வேற ஒன்றுங்க. அதான் அடிப்படை. அங்கே போனாலும் அதே சோறு தான், இங்கே வந்தாலும் அதே சோறு தான். சம்பாதித்தால் சாப்பாடு, உழைத்தால் சம்பாத்தியம், இவ்வளவுதான். வேற ஒன்றுமே கிடையாது. அதன் அடிப்படையில் இந்தியாவுக்குள்ள ஏகப்பட்ட மாநிலங்கள், ஒரு மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலத்தவர்கள் மாறி மாறி பிழைப்புக்காக சென்று கொண்டிருப்பது அது இந்திய நாட்டினுடைய ஒரு ஜனநாயக பண்பாடு. அது யாரையும் தடுக்கவே முடியாது. எங்கள் ஊர்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜவ்வாதுபட்டி புதூர், பக்கத்தில் பல்லப்பட்டி, அரவக்குறிச்சி, இந்த பக்கம் பார்த்தாங்கன்னா பழனி, திண்டுக்கல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இல்லாத ஊரே இருக்காது. எங்கு சென்றாலும் சரி. ஆமாம், ஏதோ ஒரு சிறு தொழில், குறிப்பாக என்டர்பிரைசஸ், இபி அப்படின்னு எங்கள் பக்கம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு தொழில். மற்றபடி சின்னதாக ஒரு மளிகை கடை, மற்றபடி ஏதோ ஒரு ரிப்பேர் ஐட்டம், சோன்ஸ் ஏதோ ஒன்று வச்சு எங்கேயோ பொழைச்சிட்டு இருப்பாங்க. ஒரு நல்லது கெட்டது அப்படின்னா அவர் எங்கு இருந்தார்களோ எங்கு பிறந்தார்களோ அங்கே பொண்டாட்டி பிள்ளையை பார்த்துட்டு திரும்ப முடிஞ்சால் பொண்டாட்டி பிள்ளையை கூட்டிகிட்டு அங்கே போய் பிழைக்க போவாங்க. இது மனிதர்களுடைய ஒரு வாடிக்கை. குறிப்பாக இந்தியர்கள் இந்திய நாட்டுக்கு எங்கு வேணாலும் செல்லலாம். இங்கெல்லாம் விசாவெல்லாம் கிடையாது. இந்திய நாட்டுக்குள்ள செல்றாங்க. ஆமாம், இதில் கொடுமைப்படுத்துவதற்கு என்ன இருக்கிறது அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் ஒன்றுமே கிடையாது. அவர்கள் அங்கே என்ன செய்கிறார்களோ அதன் அடிப்படையில் அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் அல்லது தண்டிக்கப்படுவார்கள், அவ்வளோதான். அதன் அடிப்படையில் தமிழகத்தில் ஏகப்பட்ட வட இந்தியர்கள், வட மாநிலத்தவர் இன்னைக்கும் குறிப்பாக இந்த ஒரு 10 வருஷமா பயங்கரமான கூட்டம். சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போய் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 25,000 30,000 பேர் எங்கே போகிறாங்க அப்படின்னு தெரியல. எங்கள் ஊரில் கிராமத்தில் ஜவ்வாதுபட்டி புதூரில் அங்கே கிராமத்தில் விவசாயத்துக்கு கூட பீகாரிகள் வட இந்தியர்கள் தங்கி வேலை பார்க்குறாங்க. தமிழர்களும் வேலை பார்க்குறாங்க. ஆனால் அதையெல்லாம் விட இவர்கள் அதிகப்படியாக வேலை செய்கிறார், அதுக்கு தகுந்த அதிகப்படியாக சம்பாதிக்கிறார்கள். அதுக்கு தகுந்த மட்டு மரியாதை எல்லாமே அவர்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக அந்த ஹோலி பண்டிகை மற்றபடி தீபாவளி கொண்டாடக்கூடிய சமயத்தில் ஊருக்கு போயிடுவாங்க, திருப்பவும் வருவாங்க. இதன் அடிப்படையில் அவர்கள் எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறார்களோ அந்த அளவுக்கு அங்கே செலவு செய்கிறாங்க, மீண்டும் வருவாங்க. ஏன்னா அந்த ஊரில் சம்பாத்தியம் இல்லை. பீகாரில் மற்றபடி வட இந்தியாவில் அந்த அளவுக்கு சம்பாத்தியம் கிடையாது. அதனால் தமிழகத்துக்கு குறிப்பாக தமிழகத்துக்கு சம்பாதிச்சு திருப்பி அங்கே வீடு கட்டுவது, பணவி மக்களை பார்ப்பது, நல்லபடியாக சந்தோஷமாக இருப்பது, அந்த மாதிரி தான் இன்னைக்கு குறிப்பாக வட இந்திய, அதே குறிப்பாக பீகாரி மக்கள் மற்ற சோன்ஸ் எல்லாருமே இங்கே வட இந்திய மக்கள் எல்லாம் தமிழகத்தில் குவிந்து விட்டார்கள். நம்ம சீமான் கூட சொன்னார், ஆமாம் வட இந்தியை விரட்ட வேணும் அப்படின்னார். ஆமாம், அப்படி ஒரு நேரம் வந்து விட்டதான்னு தெரியல. ஏன்னு கேட்டால் அந்த மாதிரி ஒரு சூழலை ஆண்டு கொண்டிருக்கிற பாஜகவை உருவாக்கி விடுவார்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு வந்தாச்சு. அதாவது பீகார் மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. ஆமாம், அதுக்கு மோடி பிரச்சாரமாக பேசியிருக்கார் தேர்தல் பிரச்சாரத்தில். அதாவது அவர்கள் செய்வது ஒன்றும் கிடையாது. சும்மாவாவது சாதியை தூண்டி விடுவது, மத உணர்வுகளை தூண்டி விடுவது, இன உணர்வுகளை தூண்டி விடுவது, எதையாவது சொல்லிக்கிட்டு ஓட்டை வாங்குவது, என்னமோ இவர்கள் தான் பாதுகாக்கிறார்கள் என்பதை போன்றது. என்ன பேசுகிறார் அப்படின்னா, பீகாரி மக்கள் தமிழகத்தில் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், ஆமாம் அப்படின்னு ஒரு வார்த்தை. எதன் அடிப்படை அப்படிங்கிறது அவர் சொல்லல. வார்த்தை சும்மா ஒரு வார்த்தையை அதாவது குளிர்காயிறப்ப அந்த தீ வேண்டுமென்று இன்னும் எரிவதற்காக பெட்ரோலை ஊற்றுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஊற்றி விட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். இன்னைக்கு இந்தியா முழுவதும் அந்த வார்த்தை பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அதாவது சொன்ன ஒரு நபர் ரோட்டில் ஒரு அப்ப சுப்ப குப்பனா இருந்தால் பரவாயில்லைங்க, பிரதமர் மோடி நல்லா புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி தான் ஒடிசாவிலையும் கொளுத்து விட்டாங்க. ஒடிசா
நவீன் பட்நாயக் மற்ற சோன்ஸ் அது அவருடைய இதில் அவருடைய தனி செயலாளர் PK பாண்டியன் அப்படிங்கிறவர், அவர் வந்து அவர் ஒரு தமிழ் என்ன தனி செயலாளர் வந்து தமிழர். அவர் அமித்ஷா போய் என்ன பண்ணிட்டார், சும்மாவாது ஒரு குட்டையை கிளப்பி என்ன பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய சாவி வந்து தமிழ்நாட்டில் இருக்கு, ஏன்னா தமிழர்கள் வந்து ஒடிசாவை ஆளலாமா அப்படின்னு ஒரு மத உணர்வை இன உணர்வை தூண்டி விடுறது. இஸ்லாமியில் எப்படி கொடுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார் பிஜேபியால், அது மாதிரி வந்து இனவாதம், மதவாதம், இனவாதம், சாதியவாதம், எல்லா வாதத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு உருவம் அப்படின்னா அது பாஜக, அது RSS பிம்பம், அதனால் அப்படி தான் இருக்கும். அதன் அடிப்படையில் வந்து ஒடிசாவிலையும் ஆமாம் அங்கேயும் வந்து வார்த்தைகளை விட்டு தமிழர்கள் ஒடிசாவை ஆள்வதா அப்படின்னு போட்டு அங்கே ஒரு இது பண்ணி இப்போ அவங்க ஆட்சியை பிடிச்சிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் பீகாரில் வந்து பாஜக தனி மெஜாரிட்டியாக ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் யோசனை பண்ணாங்க. ஆமாம் மோடி அம்சம் பார்த்த உடனே மோடி வந்து விட்டார். சரி இதான் சான்ஸு, பீகாரிகள் தமிழகத்தில் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், முடிஞ்சு போச்சு. இதனால் வந்து என்ன ஒரு சாதனை அப்படின்னா, அந்த வகையிலையாவது அதாவது நம்ம வந்து பீகாரி மக்களை காப்பாற்ற போகிறோம், ஏன்னா நம்ம அடிக்கடி தமிழகத்துக்கு போகிறதுனால வந்து அதன் அடிப்படையில் அங்கே ஒரு வார்த்தையை போட்டோம்னா அதை நம்பி இங்குள்ள பீகாரி மக்கள் வந்து பிஜேபிக்கு நம்ம கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. எப்படிலாம் ஒரு திருட்டுத்தனம் பாருங்க, எப்படிலாம் ஒரு மோசடி, ஃப்ராடு, பித்தலாட்டம், ஏகப்பட்ட பொய்யுங்க. இல்லை இதெல்லாம் என்ன ஒரு கலாச்சாரம், என்ன ஒரு விஷயம், என்ன இதெல்லாம் இப்படி ஒரு அரசியல் செய்ய வேண்டுமா? தேவையில்லை. இதுக்கு பேசாமல் பழையபடி டீ அடிக்கவே போயிடலாம் மோடி. ஆமாம் எல்லா மக்களும் சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னா உண்மையிலே வந்து இதெல்லாம் வந்து இனவாதங்களை தூண்டிவிட்டு மதவாதி அதே மாதிரி தான் இஸ்லாமியர்களை கொடுமைப்படுத்தி அவர்களை நாஸ்தி பண்ணி இந்த 11 வருஷமா இந்த ஊப்பியில் பாருங்க ஒரு சம்பவம் நடந்தது. சித்தார்த்த நகர் அப்படிங்கிற இடத்துல துமாரியா கஞ்ச தொகுதியில் இருந்த முன்னாள் பாஜக MLA அதாவது ராகவேந்திர பிரதாப் சிங் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து பேசியிருக்காரு. அதாவது வந்து 2 இந்து பெண்கள் வந்து இஸ்லாமிய மதத்துக்கு மாறி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதன் அடிப்படையில் வந்து அதை கேள்விப்பட்டு அவர் வேணும்னே பேசுறார். என்ன பேசுறாருன்னா, 2 இந்து பெண்களுக்கு பதில் 10 இஸ்லாமிய பெண்களை இந்து இளைஞர்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். 2 இந்து பெண்களுக்கு பதில ஓடி போனதுனால இஸ்லாமியராக மாறியதனால அவர்களுக்கு பதிலாக 10 முஸ்லீம் பெண்களை இஸ்லாமியர்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் சொல்லிட்டு அப்புறம் ஒரு முஸ்லீம் பெண்ணை கூட்டிக் கொண்டு ஓடுங்க, அதாவது ஒரு முஸ்லீம் பெண்ணை கூட்டிட்டு ஓடுங்க, அதுக்கு நான் வந்து திருமண ஏற்பாடு பண்றேன் பேசியிருக்காரு. 2-3 நாளைக்கு முன்னாடி மோடி வந்து முந்தா நாள் பேசியிருக்காரு. ஒரு 2 நாளைக்கு முன்னால வந்து இந்த நபர் ராகவேந்திர இவர் இந்த ஆளும் வந்து பாஜக MLA சித்தார்த் நகர் துமாரியா கட்சி தொகுதிக்கு முன்னாள் MLA பேசியிருக்கிறார். அப்புறம் ஒரு முஸ்லீம் பெண்ணை கூட்டிக் கொண்டு ஓடுங்க, நான் வந்து திருமணம் ஏற்பாடு பண்றேன், அதே தான் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு நான் தர்றேன் அப்படின்னு பேசியிருக்கிறார். அதே மாதிரி இந்து இளைஞர்கள் 10 முஸ்லீம் பெண்களையே அழைத்து கொண்டு திருமணம் செய்து கொள்ள வேண்டும். 2 இந்து பெண்கள் இஸ்லாமியர்களாக மாறி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களாம். அதனால வந்து 10 இஸ்லாமிய பெண்களை என்ன இந்துவாக மாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறத பகிரங்கமா இன்னைக்கு வெளிப்படையா அந்த நபர் வந்து பேசியிருக்கார். எல்லாம் மீதமுள்ளதை நான் கவனிச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டால் இங்கே வந்து யோகியின் சகாப்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஊபி இந்த மாதிரிலாம் வந்து வன்முறை, இந்த மாதிரிலாம் வந்து மதவாதங்கள், என்ன இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் மதவாதத்தை மூட்டிவிட்டு சண்டை மூட்டுவது, அப்புறம் தமிழர்களுக்கும் வட இந்தியர்களுக்கும் சண்டை மூட்டி விடுவது, இதே வந்து பிஜேபிக்கு ஒரு வாடிக்கையா போயிட்டு இதன் அடிப்படையில் வந்து என்ன நடந்து கொண்டிருப்பதே, அதாவது எவ்வாறு மனம் மயங்கி இவர் பேசினாரா, இல்லை வேறு ஏதாவது ஒரு மன மயக்கத்தில் பேசினாரா, அல்லது வந்து வேறு மன வேதளித்த ஒரு நிலைப்பாடில் என்னடா அது நம்ம பீகாரில் கட்டாயமாக தோற்று விடுவோம் அப்படி தோல்வி பயத்தில் பேசினாரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா கேட்டால் ஒரு பிரதமர் அப்படிங்கிறனால நான் ரொம்ப மரியாதையாக பேச வேண்டிய சூழலாக இருந்துட்டு மற்ற ஆளாக தான் எப்படி வேணாலும் பேசிவிடலாம். என்னதான் இருந்தாலும் நம்ம இந்திய நாட்டின் பிரதமர் இல்லையா, அதனால் மரியாதையாக பேசக்கூடிய ஒரு சூழலை நம்ம இருந்துட்டு இருக்கிறோம்.
உண்மையிலே இதெல்லாம் வந்து ஒரு வன்மமான ஒரு நிலை. இவ்வளவு கீழ்த்தரமாக ஒரு அரசியலை செய்து இந்த நாட்டை வந்து 11 வருஷம் ஆள வேண்டுமா? கட்டாயமாக இப்படி ஒரு அரசியலுக்கு என்ன மோடி, அமித்ஷா போன்றவர்கள்லாம் வெட்கப்பட்டு தற்கொலை செய்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் இந்த நாட்டை விட்டு ஓடிவிட வேண்டும். ஆமா, இல்லாவிட்டால் கட்டாயமாக இவர்கள் விரட்டப்படுவார்கள். மேற்கு வங்காளத்தை போன்று, இலங்கையை போன்று. கட்டாயமாக இந்த விஷயத்துக்கு வந்து மோடி ஒரு மன்னிப்பாவது கேட்கணும். மன்னிப்பு கேட்கணும். இல்லாவிட்டால் அவர்கள் நாட்டை விட்டு விரட்டப்பட வேண்டும். அப்படிங்கிறதான் வந்து இன்றைய ஒரு நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.